சும்மா சும்மா ஏன் தற்குறி கூட்டம், தற்குறி கூட்டம் அப்படின்னு வந்து எங்கள சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஆ ஃபர்ஸ்ட்டு உன் குடும்பத்த பாரு, தளபதிக்கு வேண்டி அது பண்ணிருவேன், தளபதிக்கு இது பண்ணிருவேன், அப்படி இப்படின்லாம் எதுக்கு சொல்ற? மூதேவி முதல்ல உன் குடும்பத்த போய் பாருடா, அப்படி இப்படியெல்லாம் நீங்க வந்து சொல்றீங்க. எங்க குடும்பத்த பாத்துக்க எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து எங்க குடும்பத்த ரோட்ல விட்டுட்டு நாங்க வந்து தளபதி அண்ணாவுக்கு வந்து நாங்க கொடி பிடிக்கல. ஏன்னா அவங்க அந்த மாதிரியும் சொல்லல. நாங்க அந்த வழி நடக்கிறவங்களும் நாங்க கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நீங்க அத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நாங்க அவங்கள சப்போர்ட் பண்றது, நாங்க அவங்கள எங்களுடைய ஒரு ஃபேமிலியா பார்த்துக்கிறோம். நாங்க மட்டும் சொல்லல. கேரளா மொத்த ஸ்டேட்லயும் உங்களுக்கு தெரியும் தளபதியோட பவர் எப்படி இருக்கும்னு. நம்ம தமிழ்நாட்டுல கேட்டா கூட யாராச்சும் அவங்க வந்து நாங்க தளபதியோட ஃபேன்ஸ் அத சொல்றத விட தளபதி அண்ணா அந்த எமோஷனல் தளபதி அண்ணா அண்ணானாலே விஜய் அண்ணா அது எமோஷனல் ஓகேங்களா? எத்தனை பேரு அவங்க குரல் கேட்டாலும் அந்த எனக்கெல்லாம் வந்து கூம்ஸ்பாம் ஆயிரும். சம்டைம்ஸ் நான் வந்து அழுதுருவேன். ஏன்னா அந்த ஃபீல் வந்து எத்தனை ஹீரோஸாலையும் எத்தனை பொலிட்டீஷியன்ஸாலையும் அது கொடுக்க முடியுது அந்த மக்களுக்கு சொல்லுங்க. அந்த எமோஷனல் வந்து எல்லாருமே இப்போ பாட்டிமார்கள்ட்ட கேட்டாலும் சரி அது ஏன் பிள்ளை மக்கா, அது ஏன் பேர மக்கா அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி எத்தனை ஆக்டர்ஸை வந்து அவங்க வந்து சொந்த பிள்ளையாவும் சொந்த பேரனாவும் யார் அப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அது வந்து ஒரு எமோஷனல் விஜய் அண்ணானாலே என்னது அது எமோஷனல். அந்த எமோஷனலை உங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா பேசாம மூடிட்டு கிளம்புங்க. ஓகேங்களா? எங்க கிட்ட வந்து நீங்க வந்து தற்குறி ஆஹ் அணில் கூட்டம் உங்களுக்கு வந்து அறிவு இல்ல. அப்படி இப்படின்னு நீங்க வந்து பேசாதீங்க. ஏன்னா இத ஏன் சொல்றேன்னா, பல வருஷத்துக்கு முன்னால நான் ஸ்கூல் படிக்கிற டைம் நான் நெனைக்கிறேன். அந்த டைம் நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு வந்து உடம்பு சரியில்லாம அமெரிக்கால வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து இங்கிருந்து எல்லாருமே வந்து பெட்ரோல் கேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நான் அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா, நாங்க வந்து இங்க தீக்குளிப்போம் அப்படின்னு மேபி நீ தற்குறின்னு எங்கள வந்து பிடிக்கிறல்ல, மேபி உன்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் கூட அந்த டைம்ல த அ ரஜினி சார் ரஜினிகாந்த் சார் கிட்ட இவ்ளோ அஃபிஷியலா இருந்து, அந்த ஒரு கூட்டத்துல உன்னுடைய ஆன்சிஸ்டர்ஸும் இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? இன்னைக்கு நீ நல்லா இல்லையா? உன் குடும்பத்த உங்க ஆன்சிஸ்டர்ஸ் யாருமே பாத்துக்கலையா? உன்னுடைய அப்பா, அம்மா பாத்துக்கலையா?